வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் வெக்டர் இயற்கணிதம் பயிற்சி 8இல் 3ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற 3 வெக்டர்கள். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 3, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 4, மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு 5 மற்றும் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்தாகவும் அமைந்தால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டரை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டரோட எண்ணளவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெக்டர் எப்படி இருக்குன்னா மற்ற 2 வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்தாக இருக்குது. அப்போ செங்குத்து அப்படின்னாலே 2 வெக்டர்கள் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அதோட மதிப்பு 0ன்னு அர்த்தம் செங்குத்துனா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெக்டர் இந்த ஏன்ற வெக்டர் எடுத்துக்கிட்டோம். ஏன்ற வெக்டரும் மற்ற 2 வெக்டர் கூட்டணும் பி ப்ளஸ் சி. ஏன்ற வெக்டரும் பி ப்ளஸ் சியும் செங்குத்து. அப்போ பீன்ற வெக்டரும் ஏ ப்ளஸ் சியும் செங்குத்து, சீன்ற வெக்டரும் ஏ ப்ளஸ் பியும் செங்குத்து. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட். சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்தது எடுத்து நம்ம எழுதிட்டோம். இந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து. இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம ஏ வெக்டர் எடுப்போமா? ஏ வெக்டர் எதுக்கு செங்குத்தாக இருக்குது? மற்ற இரு வெக்டர்களின் பி கூடுதல். அப்போ ஏன்னா மற்ற 2 வெக்டர்கள் என்ன? பி ப்ளஸ் சி. அப்போது ஏன்ற வெக்டரையும் பி ப்ளஸ் சின்ற வெக்டரையும் பெருக்கணும் அப்படின்னா அது வந்து செங்குத்தாக இருக்குது. செங்குத்துனா 0. சரியா? இப்போ இந்த ஏ உள்ள பெருக்கோமா? பாருங்கள், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் இதை பெருக்குங்க ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. இது சமன்பாடு 1. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம ஏ வெக்டர் எடுக்குமா, இப்போ பி வெக்டர் எடுக்க போகிறோம். பி வெக்டர் வந்து எதுக்கு செங்குத்தாக இருக்கும்? மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்தாக இருக்கும். பாருங்கள், பி எடுத்துட்டோம். அப்போ ஏசி இல்லையா? ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இதுக்கு செங்குத்தாக இருக்கும். செங்குத்துனா 0. சரியா? இப்போ அது பெருக்குமா? பாருங்கள், பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கணும்னா பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ சி வெக்டர் எடுக்க போகிறோம். சி வெக்டர் வந்து எதுக்கு செங்குத்தாக இருக்கும்? சி வெக்டர் எடுத்துட்டோம், ஏவையும் பியும் கூட்டி வர்றதுக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. சி வெக்டரும் ஏ ப்ளஸ் பி வெக்டரும் செங்குத்தாக இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம புள்ளி பெருக்கம் எடுத்தோன்னா 0 வந்துடும். இப்போ அது பெருக்கலாமா? பாருங்கள், உள்ளே பெருக்குங்க. சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். சி வெக்டர் டாட் பி வெக்டர் இதோட மதிப்பு என்ன தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். சமன்பாடு 3. இப்போது இந்த 3ஐயும் நம்ம கூட்ட போகிறோம். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 இந்த 3 சமன்பாடுகள் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. வலது பக்கத்தில் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0. அப்போ என்ன தான் வரும்? 0 தான் வரும். இப்போ பாருங்கள், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ரெண்டும் ஒன்று தான். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னாலும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னாலும் ஒன்று தான். அப்போ இதை கூட்டுறோம். கூட்டினா என்ன வரும் நமக்கு? 2 ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அதுக்கடுத்து பாருங்கள், பி வெக்டர் டாட் சி வெக்டர்னாலும் சரி சி வெக்டர் டாட் பி வெக்டர்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதை கூட்டினா 2 ப்ளஸ் 2 பி வெக்டர் டாட் சி வெக்டர். அதுக்கடுத்து பாருங்கள், ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னாலும் சரி சி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். அப்போ ப்ளஸ் கூட்டினோம்னா என்ன வரும்? 2 தடவை இருக்கா? 2 சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து 2 பொதுவாக எடுத்துருவோமா? 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் 2 பொதுவாக எடுத்துட்டோம். பி வெக்டர் டாட் சி வெக்டர் 2 பொதுவாக எடுத்துட்டோம். சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு ரிசல்ட் நமக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ், அதாவது எண்ணளவு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர்
இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம இதை ஸ்கொயர் பண்ணால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு, a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + 2bc + 2ca. அந்த ஃபார்முலா தான். முதல்ல a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது, a வெக்டர் மாடுலஸ் ஸ்கொயர். ஒரு வெக்டர் மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்ம என்ன செஞ்சலாம், மாடுலஸ் என்ன அளவு நம்ம போட்டுக்கலாம், ப்ளஸ் b ஸ்கொயர். பிக்கு பதிலாக b வெக்டர் தான், மாடுலஸ் போட்டு நம்ம ஸ்கொயர் போட்டுடலாம். ப்ளஸ் c ஸ்கொயர். சிக்கு பதிலாக என்ன இருக்குது, c வெக்டர் மாடுலஸ் c வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏக்கு பதிலாக a வெக்டர் டாட் b வெக்டர். இங்கே 2 வெக்டர் வரும்போது நம்ம புள்ளி பெருக்கல் தான் எடுக்கணும். ஒரு வெக்டர் மட்டும் அடுக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், மட்டும் மாடுலஸ் போட்டு எழுதலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு b வெக்டர் டாட் c வெக்டர். அதுக்கு அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 2 இன்ட்டு c வெக்டர் டாட் a வெக்டர். இப்போ பாருங்கள், இந்த மாடுலஸ் ஆஃப் a வெக்டரோட மதிப்பு என்ன, 3. மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட மதிப்பு 4. மாடுலஸ் ஆஃப் c வெக்டரோட மதிப்பு 5. இங்கே என்ன இருக்குது, 3 ஸ்கொயர். இதோட மதிப்பு 4ன்னு கொடுத்துருந்தாங்க, அங்கே அடுக்கு 2 இருக்குது, அதனால் அடுக்கு 2 ப்ளஸ் சியோட மதிப்பு, c வெக்டரோட மதிப்பு 5ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர். இதில் நம்ம எல்லாத்தையும் இப்போ 2 பொதுவாக எடுத்துருவோமா, 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் டாட் a வெக்டர். என்ன செஞ்சிட்டோம், இந்த 3 உறுப்புகளை 2 பொதுவாக இருந்துச்சு, 2 நம்ம பொதுவாக வெளியே எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் பாருங்கள் 2 இன்ட்டு a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் டாட் a வெக்டர். இதோட மதிப்பு என்ன பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, 0. அப்போ இது முழுக்க நம்ம என்ன போட்டலாம், அந்த இதை எடுத்துகிட்டு 0ன்னு போட்டுடலாம். 0 ஈக்குவல் டு, இப்போ இதை கூட்ட போகிறோம், கூட்டலாமா, 9 16 கூட்டினா 25, 25 கூட்டினா 50, 50 0 கூட்டினா 50 தான். இது வந்து எதோட மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயரை நீக்கினா நமக்கு இந்த பக்கம் என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் வரணும். a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், 50. இந்த ஸ்கொயர் கட் பண்ணால் அங்கே ஸ்கொயர் ரூட் வரணும். இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 25 பெருக்கல் 2ன்னு பிரித்து எழுதலாமா, ஈக்குவல் டு இந்த 25க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5, 2க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அது அப்படியே தான் வரும். இதுதான் என்னது, நமக்கு தேவையான மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டரோட மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.